நீட் தேர்விற்கு எதிராக சென்னையில் கடந்த 14 நாட்களாக ஒருவர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த காங்கிரஸ் தொண்டர் பாலமுருகன் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். என்னுடைய 3 கோரிக்கை. ஒன்று வந்து தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் பதவி விலகணும். 2வது திரு அமித்ஷா பதவி விலகணும். 3வது தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விலக்கு வேணும். அவரை சந்தித்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் செல்லக்குமார் போராட்டத்தை வாபஸ் பெறுமாறு கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மக்களுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார். தனி மனிதராக தன்னை வருத்தி 12 நாட்களாக தன்னுடைய உயிரை படயம் வைத்து தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்திலிருந்து அவர் பின்வாங்க வேண்டும், இன்றைக்கு அந்த இதை முடித்து கொள்ள வேண்டும் என்று அவரை கேட்பதற்கு தான் நானும் அவரை பார்த்து என்னுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாக என்னுடைய இதை நான் ஒரு கோரிக்கை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சி துறை தலைவர் மாணிக்க வாசகம் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர்.